சாந்தி சாந்தி, என்னங்க கத்திட்டே இருக்கீங்க? வாயேன் கொஞ்சம் சீக்கிரமா. இருங்க வானே. எனக்கு ஒரு வேலை இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? 1008 வேலை இருக்கு வீட்டுல. ஒரு நாளாச்சும் கொஞ்சம் சிரிச்சு பேசுறியா? எப்ப பார்த்தாலும் வீ 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 வீன்னு கத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்தா ஐயோ நம்ம பொண்டாட்டி இருப்பாளே, நம்ம பிள்ளைங்க இருப்பாங்களேன்னு இருக்கணும். இது வீட்டுக்கு வந்தா ஏன்டா வந்தோன்ட்டு இருக்கு. ஏன் வந்தீங்க? சப்பா, உன்கிட்ட தான் ஜெயிக்க முடியாதுமா பேசி. சரி, எதுக்கு கூப்பிட்டு தொலைச்சிங்க? உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன், அதனாலதான். அதிசயமா இருக்குதே. உனக்குன்னு ஆசை ஆசையா பூ வாங்கிட்டு வந்தேன். அல்ல, வாங்கிட்டு வந்தீங்க. 20 ரூபாய்க்கு விற்கும் போது வாங்கிட்டு வராதீங்க. 120 ரூபாய்க்கு விற்கும் போது வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்தா ஏன் வாங்கிட்டு வந்தேங்கிற, வாங்கி தராட்டி வாங்கி தர மாட்டேங்கிற அப்படிங்கிற. நீ என்னதான் செய்ய சொல்ற? வேலை பார்த்து வாங்கணும், அது தெரியாதா? எப்படிதான் காசு மிச்சம் பிடிக்கிறது? பூ வாங்கி என் காசு அழிஞ்சு போதா? அப்போ இதனால ஏன் வாங்கி தரல? யாராச்சும் வாங்கியிருப்பாங்க, அதனால நீங்க பார்த்து வாங்கியிருப்பீங்க. இல்லாட்டி நீங்களா சொந்த புத்தியோட வாங்குறீங்களாக்கும். எப்படியாவது கரெக்டா கண்டுபிடிச்சிடப்பா. உங்க கூட இத்தனை நாள் குப்பை கொட்டிருக்கேன்ல, இது கூட என்னால கண்டுபிடிக்க முடியாது. சரி, வாங்கிட்டு வந்துட்டேன், வச்சுக்கோ தலையில. வேண்டாம் வேண்டாம், இது கொண்டு போய் வேற யாருக்காச்சும் கொடுங்க. உனக்கு தாமா ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்தேன். ஆசையும் உங்க தோசையும் உங்ககிட்ட வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். பாரு, எனக்கு கோவம் வந்துடும், அப்புறம் இனிமே என்னைக்கு வாங்கி தர மாட்டேன். நீங்க ஒன்னும் வாங்கி தர வேண்டாம். கடவுளே, ஆம்பளையா பிறக்கிறது எவ்வளவு கஷ்டம். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.